என்ன சார், என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சும்மா தான் இந்த பக்கம் போனா அப்படியே வந்தேன். ஜெனிஃபரை பார்த்தேன், அவ வரைஞ்ச படங்களை பார்த்தேன், அப்படியே இங்க உட்காந்துட்டேன். இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சுது. தண்ணி அடிக்கலாம்னு நினைச்சேன். அதுவும் தனியா அடிக்கணும்னா அது மகா போரு. உனக்கு என்ன ப்ரோக்ராம்? எனக்கு எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும். சரி, நானும் கூட வரேன். ஐயோ, அது நீங்க வரக்கூடிய இடமும் இல்ல, ஏரியாவும் இல்ல. அது ஏழைங்க இருக்கிற இடம். சண்முகா, நான் பெரிய கொம்பனோட வீட்டு கல்யாணத்துக்கு தான் போவேன்னு நினைச்சியா? உனக்கு நான் கூட வர்றது பிரச்சனை இல்லைன்னா நானும் வரேன். அங்க பசங்க எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இருக்கட்டும், நாம சும்மா பார்த்துட்டு வந்துருவோம். என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சுக்க சண்முகா? சரி போலாம். போகும்போதே தண்ணி அடிச்சலாமா? 2 பெக்கு மிச்சம் அங்க போயிட்டு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஹலோ, காலையில் எப்போ எழுந்த? நேற்று ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலனா இன்னைக்கு ரொம்ப லேசியாக இருக்கும். நீ வரியா? நான் நேத்தே எல்லா எக்ஸசைஸும் பண்ணிட்டேன். அந்த பையனை எங்க கொண்டு போனேன்? எந்த பையன்? நடிக்காத. நேத்து கடத்திட்டு போனியே, அந்த பையனை எங்க வச்சிருக்க? நீ என்ன சொல்ற? யாரை கடத்தினா? திருப்பதிக்கே லட்டு கொடுக்குறல்ல. நேற்று அடிச்சது இன்னும் இறங்கலையா? கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணு, எல்லாம் இறங்கிடும். இந்த ஓட்டம் வேர்வை வெளியில வரதுக்கா? சண்முகா, ரொம்ப தேங்க்ஸ். நேற்று நைட்டு பார்ட்டிக்கு சூப்பர் டான்ஸு, சூப்பர் தண்ணி. தேங்க்யூ, வரேன். போதையோட கொழுப்பும் அதிகமா ஏறி போயிருக்கு. ஒரு பேரு, அது மட்டும்தான் நான் கேட்குறேன். என்ன கொல்றதுக்கு உனக்கு கொட்டேஷன் கொடுத்தது யாரா? சொல்றா சொல்றா பாபு, சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. வலிக்குதா? ஹலோ. சார், நான் டோனி பேசுகிறேன். நான் ஹார்பரில் தான் இருக்கேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எஸ்ஏ அசோக் நம்ம பாபு தூக்கி உள்ளே போட்டா. யாரு? நம்ம பாபுவையா? ஆமாம், ஸ்டேஷன் இல்லை, குண்டா செல்ல போட்டிருக்கோம். அப்புறம் எதுக்கு நாங்கள் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் உத்தரவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த எஸ்ஐக்கு ஸ்கெட்ச் போடலாமா சார்?
அவனை உடனே என் லைனுக்கு வர சொல்லு. சரத் லைன்ல வரான். உன்னை விட்டுட்டேன். நாம எங்க மீட் பண்ணலாம் அதை மட்டும் கேளு. அதை தவிர வேற ஏதாவது கோட் வேர்ட்ல பேசுன அப்படியே தூக்கி உன்னை கீழே போட்டுருவேன். ரைட்டு, விட்டுட்டாங்கடா. சொல்றா, நீ எங்க இருக்க? சரி, நான் அங்க வரேன். சண்முகன் பேசுற. சொல்லுங்க சண்முகன். இப்ப எங்க போயிட்டு இருக்க? நான் டி நகருக்கு ஷாப்பிங் போயிட்டு இருக்கேன். என்ன? இதை பார், தனியா போறது உனக்கு ஆபத்து. நானும் உன் கூட வரேன். உன்னை கூட்டிட்டு போக முடியாது. கிடைக்கிறதுல ஒரு பங்கை வேணா உன் வீட்டுல கொடுத்துட்றேன். அசோக், சொன்னா கேளு. தனியா போகாத, பிரச்சனை ஆயிடும். சண்முகா, நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்க கொல்றதுக்கும் சாகிறதுக்கும் தயாரா இருக்கிறவங்கள பத்தி. இந்த விஷயத்துல நானும் அப்படிதான். ஒன்னு கொல்லுவேன், கொன்னுட்டு கொண்டு வருவேன். இல்லைன்னா செத்துருவியா? இல்லடா, அப்படிலாம் சாக மாட்டான் அசோக். போனை கட் பண்ணு. டிரைவ் பண்ணும்போது மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது. ஏய் சுரேஷ், கரடி எங்கடா? நான் அவங்ககிட்ட பேசி ஆகணும். யாராவது ஒரு சனி என்கிட்ட சொல்லி அவனை என் லைன்ல வர சொல்லு. ஏய் ஷரத், ஏய் அசோக் சினிவா, வணக்கம் செல்லம். எங்களை தேடி ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கல்ல, வாடா செல்லம். நைஸ் டு see you சார். அன்னைக்கு நீ ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டடா நண்பா. இன்னைக்கு உனக்கு ஆப்பு ஆப்பு தான்டா செல்லம். விஷ் குட் லக் அசோக். ஹலோ மை ஃப்ரெண்ட், உங்க பேர் என்ன? என்ன ஒரு பேரு! எனக்கு நல்லவங்களையே பிடிக்காது. A brave, brilliant cop. திருடம் போலீஸ் வழிகாட்டில் உங்களுக்கு போலீஸ் வேஷம் கிடைச்சிருக்கு. இது நீங்க விரும்பி ஏற்றுக்கிட்ட வேஷம். ஆனா மற்றவங்க பலத்தை மறந்துட்டு
நீங்க மட்டும்தான் புத்திசாலி பலசாலின்னு நினைச்சீங்க பாருங்க, அது எனக்கு பிடிக்கல. For more updates, like, comment, subscribe to our channel.